பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், என் பொண்ணை நான் என் கூடயே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, இல்லை இல்லாமாச்சு வேண்டாம் அத்தையே நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம், டாக்டரும் கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, என் பொண்ணு நல்லா இருக்கால, அதுவே எனக்கு போதும், இனிமேல் என் பொண்ணை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் நகரவே மாட்டேன், டைமுக்கு டைமு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு, அப்பா அம்மா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே, தயவு செஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்தால் அவங்களோட நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாடா சரவணா, இப்போ செய்கிற தப்பை கண்டிப்பாக நான் இனிமேல் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு துணையாக அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சுப்பேன்டா. என்ன ஒன்று, அவள் எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டாளேன்னு தான் அவள் மேலே நான் கோவமாக இருந்தேன். ஆனால் அது இவ்வளோ சீரியஸாக போய் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. அதுக்காக நான் அவள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதியை பார்த்த உடனே அம்மாச்சி இருந்துட்டு, அம்மாடி எப்படிம்மா இருக்க, உன் உடம்பு இப்போ பரவாயில்லையா, சாப்பிடாம இருந்து இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.